Hi guys, welcome to Vidya's cookbook. இன்னைக்கு நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் பண்ண போறோம். இது ரோட் சைட் டீ கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸ். அதோட பேர் டீ கடை ஆனியன் போண்டா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனியன் போண்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் 5 மீடியம் சைஸ் ஆனியனை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன். இத நம்ம ஒரு பவுல்ல மாத்திப்போம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா பெசரி ஒரு 5 நிமிஷம் நம்ம பக்கத்துல வச்சிருவோம். பாருங்க, இத நான் 5 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். இஞ்சி 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 1 பொடியா நறுக்கினது, சோம்பு 1/4 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சமையல் சோடா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு தேவையான மெயின் இன்கிரிடியன்ட் கடலை மாவு 1.5 கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. உங்களுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. நம்ம இதுல எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சேர்க்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, சமையல் சோடா, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. நான் 1 கப் கடலை மாவு தான் போட்டிருக்கேன். இப்போ இதை முதல்ல நல்லா பிசைஞ்சுப்போம். நம்ம தண்ணி விடாம பிசைஞ்சுக்கணும். முதல்ல இங்க பாருங்க, நல்லா பிசைஞ்சிட்டேன். மீதி இருக்கிற கடலை மாவை சேர்த்துடலாம். இதுல மீதி இருக்கிற கடலை மாவு ரொம்ப கொஞ்சமா தண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம். இங்க பாருங்க, நம்மளுக்கு பிசைஞ்சது ரெடி ஆயிடுது. நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சிருக்கேன். அதுல நம்ம உருட்டி போட வேண்டியதான். இத கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இருக்கேன். உருட்டுறதுக்கு நம்மளுக்கு சௌரியமா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி உருட்டி வச்சுக்கணும். ரொம்ப டைட்டா அப்படி அமுக்கி உருட்டாதீங்க. சோ இப்படி மெதுவா உருட்டிக்கோங்க. அப்பதான் உள்ளாரையும் வேகும் நல்லா. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொரிப்போம். பாருங்க, நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இத இதே மாதிரி நம்ம மத்த எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். நம்மளுக்கு எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுது. அருமையான ருசியான டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுது. இத தேங்காய் சட்னி இல்லாட்டி ரெட் சட்னியோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.